இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பெஞ்சல் புயல் தமிழ்நாட்டில் 14 மாவட்டங்களில் தனது தடத்தை பதித்து சென்றுவிட்டது. தவிர கர்நாடகம், கேரளா என அண்டை மாநிலங்களிலும் பலத்த மழையை கொடுத்துவிட்டு சென்றுவிட்டது. இந்த புயல் நமக்கு கற்றுக் கொடுத்திருப்பதை கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம். வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்தபோது சென்னை, நாகை இடையே புயலாக கரையை கடக்கும் என்று முதலில் கணிக்கப்பட்டது. அதன் பிறகு வலுவிழந்த நிலையில் கரையை கடக்கும் என்றும், புயலாக கடலில் உருவாகி கரையை கடக்கும் முன்னரே வலுவிழக்கும் என்றும் கணிக்கப்பட்டது. ஆனால் இலங்கை அருகே வந்தபோது அதன் தீவிரம் குறைந்தது. எனில் இது புயலாக கூட உருவாக வாய்ப்பில்லை என்று கணிக்கப்பட்டது. அத்தனையையும் மீறி இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தீவிரமான புயலாக மாறி மரக்காணம் அருகே கரையை கடந்ததோடு விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி என ஆட்டி படைத்து விட்டது. பெஞ்சலுக்கு ஒரு பெரிய இடையூறாக இருந்தது அந்த இலங்கையோட நிலப்பரப்பு தான். அது இல்லாமல் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் சொல்கிற ஒரு காரணம் வந்து மேலே இருந்து அதோட புல்லிங்கை வந்து பயங்கரமாக வந்து மேலே ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் வந்து சிஸ்டம் வந்து லேண்ட்மாஸ் இல்லாமல் மேலே வந்துருச்சு. தமிழக கடற்கரை ஒட்டி மேலே வந்துருச்சு. அப்புறம் அரேபியன் ரிட்ஜ், வெஸ்ட் பசிபிக் ரிட்ஜ், 2 ரிட்ஜ் இருக்குது. அதோட சப்போர்ட்டால் கொஞ்சம் ஸ்டால் ஆகி அதோட மூவ்மெண்ட் வந்து வெஸ்ட்டு சவுத் வெஸ்ட்டாக மூவ்மெண்ட் ஆச்சு. எப்பயுமே ஒரு சிஸ்டம் வந்து அப்படியே ஸ்டால்ட் ஆகிட்டு அப்படின்னா அதோட பொசிஷன் வந்து எப்பயுமே மாறும். ஸோ அப்படி மாறும்போது அந்த லேண்ட்ஃபால் பாயிண்ட் கிட்ட வரும்போது அதோட பொசிஷன் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து நார்த் வெஸ்ட் போகிற மாதிரி, வெஸ்ட் நார்த் வெஸ்ட் போகிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிச்சு மாடல். அந்த அரேபியன் சீ ரிட்ஜ் இன்ஃப்ளூயன்ஸால் சிஸ்டம் வந்து கொஞ்சம் மெதுவாக மூவ் ஆகி கீழே வந்துருச்சு. அதாவது வெஸ்ட் சவுத் வெஸ்ட் வந்துச்சு. இதனால தான் பாண்டி, விழுப்புரம், திருவண்ணாமலை அந்த சைட்லாம் வந்து ஒரு ஸ்டால் ஆனால் சைக்ளோன் என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணி அவ்வளோ ஒரு ஹியூஜ் ப்ரெசிபிடேஷன் கொடுத்துட்டு போயிடுச்சு. ஸோ இதனால தான் அந்த மாடல்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு அப்படின்னு நான் சொல்வேன். இந்த புயல் கணிக்க முடியாததாக மாறியதா அல்லது கணிக்க தவறிய புயலாக மாறியதா என்ற கேள்விகள் எழுகின்றன. பெஞ்சல் புயல் இவ்வளவு மழை தரும் என்பதை முதலில் கணிக்க முடியாமல் அத்தனை வானிலை ஆய்வாளர்களையும் திணற வைத்துவிட்டது. ஃபோர்காஸ்ட் வந்து மேட்ச் ஆகாத காரணம் கண்டிப்பாக வந்து இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸும் இந்த ஸ்ரீலங்காவோட இன்ட்ராக்ஷனும் நான் சொல்லுவேன். அது வந்து முன்னுக்கு பிறனா ஒரு மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஒரு மாடல் வந்து 26, 25 காட்டுச்சு அதோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக. ஸோ ஐஎம்டி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா 27, 28 தள்ளி போயிட்டாங்க. ஸோ அப்படி இருக்க சொல்ல அதோட மூவ்மெண்ட் ஒரு இனிஷியலாக வந்து அனலைசன்ஸ் ஒன்று இருக்கும், அது மாறிச்சுனாலே என்டையர் ட்ராக்கும் மாறிடும். ஸோ அது மாதிரி ஒரு டீவியேஷனால ஹோல் ட்ராக்குமே மாறிடுச்சு. அதனால தான் அப்படி ஆச்சுன்னு சொல்லுவேன். ரெயின்ஃபால் வந்து எல்லா சைக்ளோன்ஸுமே வந்து இவ்வளோ ப்ரெசிபிடேஷன் வரும், ரெயின்ஃபால் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போது அந்த ரெயின்ஃபாலோட அமௌண்ட் வந்து எப்படி நம்மளுக்கு இந்த பாண்டிச்சேரி, விழுப்புரம்லாம் அவ்வளோ வந்துன்னா ஸ்டாலிங் தான் மெயின் ரீசன். ஸோ அது ஸ்டால் ஆகாமல் அப்படியே போயிருந்ததுன்னா ஒரு வர்தா மாதிரியோ இல்லை கஜா மாதிரியோ அப்படியே மூவ்மெண்ட் ஆகி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிருந்தால் ரெயின்ஃபால் வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக வந்திருக்காது. அதி கனமழை என்பதற்கும் மேலாக அதீத பெருமழையாக கொட்டி தீர்த்த இந்த பெஞ்சல் புயல் மழையைப் போல உலகம் முழுவதுமே மழைப்பதிவை காண முடிகிறது. வளர்ந்த நாடுகளோ, வளரும் நாடுகளோ, வறுமை மிக்க நாடுகளோ எந்த பாகுபாடும் இல்லாமல் மழை வெள்ளம் அதீதமாக இருக்கிறது. இதற்கு காலநிலை மாற்றமும் முக்கிய காரணமாக சுட்டிக்காட்டப்படுகிறது. கடல் வெப்பம் உயர்வதன் காரணமாக இனி வரும் புயல் மழைகள், பருவமழை காலங்களை இப்படித்தான் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதை பெஞ்சல் புயல் உணர்த்தி சென்றிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் வேதவள்ளி. இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.